சித்திரை முழு நிலவு மாநாடு அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப பிரம்மாண்டமான மாநாடு நடத்தியது. டாக்டர் ராமதாஸும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேருமே கலந்து கொண்டார்கள். ஆல் இஸ் வெல் அப்படின்னு சிலர் நினைக்க, இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் கூட்டிய ஆலோசனை கூட்டத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மட்டுமல்ல, பல முக்கிய நிர்வாகிகள் மிஸ்ஸிங். அங்கே பனிப்போர் தொடர்கிறதா, கூட்டணி கணக்கும் கூட இந்த பனிப்போருக்கு ஒரு ஃபேக்டராக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கூட்டணி கணக்கு கால்குலேஷன் என்ன? இப்படி விடை தெரிய வேண்டிய இன்னும் சில கட்சிகளும் கூட இருக்கிறது. இந்த குழப்பங்கள், கிளேசங்கள் ஓபிஎஸ் தரப்புலையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அவர் சொன்னாலும் கூட அமித்ஷா எங்களை சந்திக்காதது வருத்தமேனு சேர்த்தே பதிவு செய்கிறார். இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கும்பொழுது தான் ஓபிஎஸ்ஆ டிடிவியா கூட்டணிக்கா வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த கூட்டணியில் பிரதான கட்சியான அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் சொல்கிறார். இல்லைங்க, ஓபிஎஸ் எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறார் அப்படின்னு திரு நயினார் நாகேந்திரன் சொன்னாலும், பிரதமர் நரேந்திர மோடியுடைய மனதில் அவருக்கு இடம் இருக்குன்னு திரு அண்ணாமலை சொன்னாலும் அவங்க இருக்காங்களா இல்லையா, டிடிவி இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி தொடரத்தான் செய்யுது. தேமுதிக என்ன செய்ய போகிறதுங்கிற கேள்விக்கெல்லாம் இன்னும் விடை தெரிய வேண்டியிருக்கு. இவையெல்லாம் விடை தெரிய வேண்டிய 2026 கணக்கில் முக்கியமான கேள்விகள். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, பாமக, தேமுதிக, டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் எங்கே, எந்த அணியில் அப்படிங்கிற கேள்வி. நிறைய கேள்விகள் இதை தாண்டியும் அரசியல் கணக்குகள் ரீதியாக எழுந்திருக்க விரிவாக அலச போகிறோம், விவாதிக்க போகிறோம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்கள் இணைகிறார், அரசியல் விமர்சகர் திரு நாகராஜ் அவர்கள் இணைகிறார், மேலும் நிறைய விருந்தினர்கள் அடுத்தடுத்து இணைய இருக்கிறார்கள். நேர்களே, நான் திரு சோமு அவர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு காட்சிகள் பார்க்கும்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் பனிப்போர் தொடர்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? நிச்சயமாக இந்த பனிப்போர் ஏற்கனவே ஒரு யூகங்களாக இருந்துகிட்டு இருந்தது நமக்கு தெரியும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வெகுஜனத்திலையும் பரவிடுச்சு அந்த ஒரு பனிப்போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது. இதை முதலாக வெளிப்படுத்தியது ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டத்தில், செய்தியாளர் கூட்டத்தில் இவர் தலைவர் இல்லை அன்புமணி அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. என்ன அதிர்வலை அப்படின்னா, ஒன்று கட்சிக்காரங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அதிர்வலை, இன்னொன்று ஒரு ஜனநாயக சக்திகளாக பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், எல்லார்ட்டையும் ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சி. அதுக்கான காரணம் என்னென்னா, என்னதான் ஒரு கட்சியாக இருந்தாலும் இந்த கட்சியை பற்றின விமர்சனங்களை பண்ணுறது எல்லாருக்கும் உரிமை இருக்குது இந்த ஜனநாயக நாட்டில். அன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் சொன்னது என்னென்னா, ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, ஏற்கனவே அங்கே தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுக்கு எல்லா கட்சியும் போல அங்கே ஒரு முறை இருக்குது, நிர்வாக குழு உறுப்பினர்கள் உட்பட அவர்களெல்லாம் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முறை இருக்குது. அந்த மாதிரி தான் அன்புமணியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எந்த ஒரு கூட்டமும் இல்லாமல் திடீர்னு அவர் பொறுப்பில் இல்லை, நான் தான் அப்படின்னு அவர் சொன்னதுலேருந்து, ராமதாஸ் சொன்னதிலிருந்து இந்த பனிப்போர் வெளி உலகத்துக்கு வந்துடுச்சு. இந்த சூழலில் அடுத்தடுத்து தொடர்ந்து அதே தவறை அவர் செய்கிறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்து அதே தவறை செய்கிறார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவருக்கு உண்மையாகவே ஒரு கட்சி நிறுவனர் இல்லை, இவருக்கு நிர்வாகிகள்கிட்ட செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இவர் தலைவரை மாற்றணும் அப்படின்னா, அது இந்த ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு ஜனநாயக கட்சியில் அதற்குரிய வழிமுறைகளை இவர் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் என்ன, இந்த கட்சியை உருவாக்கணுங்கிறாரு, இதுக்காக போராட்டம், இதெல்லாம் உண்மை. அவருடைய போராட்டங்கள்லாம் குறைத்து மதிப்பிடக்கூடியவை அல்ல. இன்றைக்கி பாமக தொண்டர்கள் இவ்வளவு நாள் கழித்தும் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் நான் பேசக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், இல்லை தொண்டர்கள் மத்தியில் இருக்கட்டும், ராமதாஸ் மேலே வருத்தம் இருந்தாலும் கோபம் இல்லை. இப்படி நடந்துக்கிறாரே நம்ம ஐயா அப்படி அது ஒன்று இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு பேருக்குமான ஒரு பிரச்சனைங்கிறது வெட்ட வெளியாக அது ஆயிடுச்சு. அது இதில் ராமதாஸ் அவர்கள் மேலே தான் இதில் இந்த விஷயத்தை பொறுத்த அளவில் ஒரு நமக்கு மாற்று கருத்து இருக்குது. ஏன்? நான் ஏற்கனவே சொன்னது போல் முதல் விஷயம் ஜனநாயக விரோதம். ஏன்னா இது அவங்க குடும்ப பிரச்சனை கிடையாது, எல்லாரும் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் வன்னியர்கள் மட்டும் அல்ல, மாற்று ஜாதியை சேர்ந்தவர்கள் கூட. உதாரணமாக வடிவேல் ராமன் அவங்க கட்சி திட்டத்திலே அப்படி வச்சிருக்கிறாங்க, இந்தந்த பொறுப்புக்கு இந்தந்த ஜாதியை முக்கியமாக பட்டியலினத்தவங்க இருக்கிற வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி கூட அந்த மாதிரி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது எல்லோருக்குமே அதை பற்றின விமர்சனம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தா இவர் அதாவது ராமதாஸ் ஒரு ஜனநாயக வழிமுறை இல்லாமல் இவரை சொன்னது தவறு. இந்த தலைவர் இல்லை அப்படின்னு கூட்டணி கணக்கு அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸும் கூட ஒரு ஃபேக்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இவர் ஒரு திசையில் போகணும்னு நினைக்க, இல்லை அந்த திசை சரியாகலை,
அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பொதுவான பெர்செப்ஷன் என்னன்னா பிஜேபி கூட்டணியை டாக்டர் அன்புமணி விரும்புகிறார், இவர் வேற பாதையில் போகணும்னு நினைக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணுறாங்க, வி டோன்ட் நோ. பட் இந்த கூட்டணி கணக்கு அதில் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் வியூஸ் ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது சம்பந்தமாக பல பேர் பேசுகிறாங்க. எல்லாத்துலேயும் இந்த விஷயத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது ஒன்று பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு அன்புமணி விரும்புகிறாரு, திமுக கூட்டணிக்கு வரணும்னு ராமதாஸ் விரும்புகிறாரு. இதுதான் சொல்கிறது எல்லாரும். ஒரு பார்வை எப்படி இருக்குது, பல பேர் இப்படி தான் பேசுகிறாங்க. அந்த ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் வந்து என்டிஏ கூட்டணியில் இல்லை அப்படின்னு ராமதாஸ் சொன்னதாக தெரியல. அதாவது அகில இந்திய அளவில் அது ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கே திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் வந்து பாஜக பாமக இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோங்கிறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. அது கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒவ்வொரு இதில் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் அதை பதிவு பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது. இப்போ இந்த இவங்களுடைய இந்த வன்னியர் மாநாடு, இளைஞர் மாநாட்டில் கூட, மாமல்லபுரத்தில் நடந்த மாநாட்டில் கூட பார்த்தா அன்புமணி சொல்கிறது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து இது பண்ணுற மாதிரி, எதிர்த்து பேசுகிற மாதிரி, எங்களுடைய இடஒதுக்கீடுக்கான விஷயத்தை செய்யலை, விமர்சிச்சு ஆனால் டாக்டர் வந்து ரொம்ப மென்மையாக வந்தது. ஆனால் இதே இவர் டாக்டர் ராமதாஸ் தான் ஏற்கனவே மு.க. ஸ்டாலின்ட்டெல்லாம் போய் நான் நிற்கணுமா அப்படின்னு, அது வந்து யாரும் பேசக்கூடாத அளவுக்கான வார்த்தை. அது அவர் சொன்ன முறை இருக்கு. ஆனா இந்த முறை கொஞ்சம் மென்மை வெளிப்படுத்தும். ஆனா இந்த முறை ரொம்பவே கொஞ்சம் இல்ல, ரொம்பவே திமுக விஷயத்துல டாக்டர் அன்புமணி காரமா இருக்கிறாரு, டாக்டர் ராமதாஸ் வந்து மென்மையா இருக்கிறாரு. அப்ப இந்த குழப்பம் இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா வந்து மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு, விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஓபன் பண்ணிருக்கா இல்ல அது பொருந்தா கூட்டணியா? இல்ல பொருந்தா கூட்டணி அப்படிங்கிறதே எதுவுமே கிடையாது. இன்றைக்கு வந்து விரோதி, நாளைக்கு நண்பன், அவ்வளவுதான். இதான் அரசியல். நிரந்தர எதிரியோ இல்ல நிரந்தர. ஆமா, அது சொல்லுவாங்க. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாக்குறோம்ல. ஒரு 10 வருஷம் பேசாம இருப்போம் ஒருத்தன்ட்ட, சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்னா அப்புறம் பேச ஆரம்பிச்சிடும். அரசியல் அதை ஏமாத்துற, அது ஒரு விஷயம் இல்லை. அதனால விஜயும் வந்து அந்த கதவை மூடுனதா தெரியல. இவங்களும் அதை வந்து இது ஏற்கனவே ஒரு காலகட்டத்தில் வந்து ரஜினியெல்லாம் தொடர்ந்து கடுமையாக பாமக, ராமதாஸும் சரி அன்புமணியும் சரி விமர்சித்ததும், பாபா படத்தை ஓட முடியாமல் அந்த பாமகவினர் பண்ணதும், இந்த சிகரெட் குடிக்கிற விஷயத்தை கடுமையாக விஜய் கூட எடுத்துருக்கிறார். அதெல்லாம் ஒரு காலம். அதெல்லாம் கடந்து பார்த்தா இப்போ வந்து பார்த்தா இவங்க வீட்டு திருமணத்துக்கு வந்து அழைப்பு வைக்கிறாங்க. இப்போ ரொம்ப நெருக்கமாக பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது இந்த 2 கூட்டணிக்கு மாற்றாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த 2த்துலையுமே நமக்கு சரியா வரல. உங்க பார்வை வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் ஒரு தலைவர், அதனால டாக்டர் ராமதாஸ் முட்டுக்கட்ட போடுறாரு, அது சரியில்லைன்னு பாக்குறீங்க? நிச்சயமாக சரியில்லை. திரு கார்த்திகேயன், உங்களுக்கு இதுல என்ன வியூஸ்? இப்ப இன்னைக்கு வெளிப்படுறத நம்ம எப்படி பார்க்க, நம்ம இந்த மாநாட்டிலே கூட சில பேர் வந்து சப்டெக்ஸ் பார்த்தாங்க, ஏதோ சரியில்லையே அப்படின்னு விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. இன்றைய நிகழ்வில் டாக்டர் அன்புமணி கலந்துக்கல. இந்த கூட்டணி கணக்குகள் இதுல பின்னணி காரணமா இந்த ஒரு தொடரக்கூடிய பனிப்போரை எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி கணக்குகள்ன்றது வந்து ஒரு கன்சர்னாக இருக்கலாம். பட் அதுதான் வந்து பெரிய போன் ஆஃப் கன்டென்ஷன். இந்த தந்தை மானுக்குள் இருக்கக்கூடிய இந்த போர்ன்றது வந்து ஓவர் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த ஒரு கான்ஃபரன்டேஷனுக்கு காரணம் கூட்டணி தான் அப்படின்னு அதோட நம்ம சுருக்க முடியல. ஏன்னா இதற்கான காரணங்கள் இருக்குன்னு வெளிப்படையாகவே சொல்கிறாரு திரு ராமதாஸ் அவர்கள். வந்து ஏன் நான் செயல் தலைவராக நியமித்தேன், நானே என்னை தலைவராக ஏன் நியமிச்சுக்கிறேன்னு சொல்லும் பொழுது இதுக்கு காரணங்கள் இருக்குன்னே வெளிப்படையாகவே சொல்கிறார். அப்போ முரண் இருக்குன்றதை ஒப்புக்கொள்கிறார், அதுக்கான காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறாருன்னா அப்போ தனிப்பட்ட காரணங்கள் தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது எனக்கு என்ன நான் அறிந்து வந்து இது ஒரு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தை மகன் ஒரு உறவு சார்ந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனையாகத்தான் இது பெரிய அளவுக்கு தெரிகிறது. கூட்டணியில் அப்கோர்ஸ் 2016 தொடர்ந்து பல்வேறு முனைப்புகள் பாமக வந்து எடுத்தது, அது முடிவுகளையும் எடுத்தது. அதாவது அன்புமணி அவர்களை வந்து முதல்வர் வேட்பாளராக மாற்ற முன்னேற்றம்னு முன்னிறுத்தினாலும் சரி, 2019, 21, 24 அந்த முக்கியமான ஒரு பாராளுமன்ற தேர்தலில் எடுத்த கூட்டணி முடிவுகளும் சரி, எல்லாவற்றையும் திரு அன்புமணியின் விருப்பப்படியே அவர் எந்த திசை வழியில் பாமக பயணிக்கணும்னு விரும்பினாரோ அதன் அடிப்படையிலே தான் இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து அவர் தான் அடுத்த தலைமை என்பது வந்து அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்போ மீண்டும் ஒரு கோர்ஸ் கரெக்ஷனா இப்போ திருப்பியும் நான் தலைவர் செயல் தலைவர்னு ஒரு மாற்றம் வந்திருக்கே ஒழிய அடுத்த தலைவர் அவர்தான் வழிநடத்த போகிறார் பாமக என்பது தெல்ல தெளிவாக வந்து திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டார். ஆனால் அந்த முடிவுகளில் சில சர்க்கிள்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான் போட்டுக்கறே தவிர பாதை அடைக்கலைங்கிறீங்க.
இல்ல எனக்கு தெரிஞ்ச பாதையெல்லாம் அடைக்கல. இது வந்து டெஃபினெட்லி ஸ்பீட் பிரேக்கர், ஒரு கோர்ஸ் கரெக்ஷன், ஒரு டேமேஜ் கண்ட்ரோல். எனக்கு தெரிந்து ராமதாஸ் அவர்களுக்கு கூட கூட்டணி முடிவில் வந்து பெரிய மாற்று கருத்து இருக்குன்னு நான் நினைக்கல. அவர் இந்த தருணத்தில் போய் வந்து இப்போ அதிமுகவும் பாஜகவும் ஓராண்டுக்கு முன்பு கூட்டணியை உறுதி செய்தது போல நாம் வந்து ஒரு அவசரப்பட வேண்டாம் என்ற ஒரு நிலையில தான் அவர் கருத்து வேறுபாடு இருக்குதே ஒழிய திரு பாஜகவோடு கூட்டணி வைப்பதோ இல்ல என்டிஏவில் தொடருவதோ அதில் அவருக்கு மாற்ற கருத்து இல்லை. பட் ஆனா இப்ப இந்த செயல்பாடுகள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பார்கெயின் வேல்யூவை இயல்பா குறைச்சணும் இல்ல. இப்ப இப்படி வந்து யார் தலைமைன்னே தெரியல, அவங்களுக்குள்ளே இவ்வளவு குழப்பம் இருக்கு அப்படிங்கும்போது எந்த கட்சியை யார் அணுகிறதுன்னு தெரியாது, நம்ம பொறுப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. சோ வழக்கமா அவங்களுடைய பார்கெனிங் ஸ்ட்ரென்த் வந்து இருப்பது போல நம்ம வந்து இருக்காது, குறைஞ்சுதானே இருக்கும். சோ இந்த கிரைசிஸ் அவங்க பார்கெனிங் ஸ்ட்ரென்த்தை குறைச்சிருக்கு தானே. அதில் சந்தேகமே இல்லை ஹரி. இந்த அந்த சித்திரை முழு மாநாடு என்பது அது வந்து இட்ஸ் போஸ்டரிங் தான். அது வந்து ராமதாஸ் அவர்கள் அதில் இப்போ காலங்காலமாக பாமகவினுடைய வலிமையை வந்து வெளிப்படுத்துறது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் தேர் சப்போர்ட் தான். அவங்க ஒரு காடர் பேஸ் எவ்வளோ, எங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆதிக்கம் இருக்குது அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு மாநாடாக தான் அவங்க நினைக்கிறாங்க. அதற்கான ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் தான் அது. ஆனால் அதனுடைய வெளிப்பாடு டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனோட இறுதியில் என்ன வெளிப்பட்டதுன்னா இந்த தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய முரண் இருக்குல்ல, அந்த கருத்து முரணோ இல்ல தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய முரண் தான் அதிகமாக வந்து மேலோங்கி நிக்குது. இதுல வந்து பாமக வந்து தன்னுடைய பலத்தை நிரூபித்து 2026க்கும் சரி இல்ல அதற்கப்புறம் வரக்கூடிய தேர்தலுக்கும் சரி அதெல்லாம் வந்து அதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் என்பது மாறி இன்று மீண்டும் வந்து ஒரு பெரிய மேடையில் ஏற்கனவே நடந்தது போல வந்து வெளிப்படையாக தந்தையும் மகனும் வந்து முரண்பட்டார்கள் என்கிற கருத்து தான் மேலோங்கி நிக்குது. நீ அதுல ராமதாஸ் அவர்கள் பேசிய விஷயங்களே வந்து அதற்கு சான்று. அவரே வந்து சொல்கிறார், நாம் வந்து யானையில நின்னப்போ வந்து அந்த 4 சீட்டு ஜெயிச்சது, இன்னைக்கு கூட்டணி போயும் வந்து 5 சீட்டுகள் தான் பெற முடிகிறது. அப்ப பார்ட்டி அஸ் அட் கிராஸ் ரோட்ஸ் அப்படின்றத வந்து வெளிப்படையாவே ஒப்புக்கொள்கிறார் அவர். ராமதாஸ் அவர்கள் வந்து அது உண்மையிலே வருத்தமான விஷயமா இருந்தாலும் கூட தன்னை வந்து ஒரு உதாரணமாவே எடுத்துக்கிட்டு நான் செய்தது போல சமூக நீதிக்கு யாரும் செய்ததில்லைன்றதெல்லாம் பேசி இன்று நம் கட்சியினுடைய நிலைமை என்ன ஒரு ரியாலிட்டி செக்குக்கு வந்து அவரே கொண்டு வர்றார். என்று எப்படி இருந்த கட்சி இன்றைய நிலை எந்த நிலையில் இருக்கிறது, இதற்கு நாம் எடுத்த முடிவுகள் தான் காரணம். அதற்கு வந்து சில கோர்ஸ் கரெக்ஷன் நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக எடுத்தப்பட்ட முடிவு தான் இது. அதற்கு தொடர்ந்து என்னோடு நீங்கள் பயணிக்கணும், என்னோட பின்னாடி அணிவகுக்கணும் அப்படின்றத தான் அவர் முன்னிறுத்துறார். அந்த மாநாடே வந்து என்னுடைய தலைமையை ஏற்று அணிவகுத்து நில்லுங்கள், அதை வந்து சரியான திசைக்கு நான் இட்டு செல்கிறேன் அப்படின்னு ஒரு அறைகோல் எழுப்பதற்கான மாநாடா தான் கடைசியில் முடிஞ்சு. பட் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு கூட்டம் கூட்டுறாரு, அவர் ஒரு சுப்ரீமோவா கிட்டத்தட்ட அந்த கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் தெய்வமா இருக்கிறவரு. ஆனா எவ்வளவு நிர்வாகிகள் புறக்கணிக்கிறாங்க பாருங்களேன். சோ பவர் பேலன்ஸ் எந்த பக்கம் இருக்குங்கிற ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன் இல்ல நீங்க ஆச்சரியப்பட வேண்டியதே கிடையாது. 87 வயதுல ராமதாஸ் வந்து சில தனிப்பட்ட காரணங்களாகவும் இல்ல கட்சியினுடைய இன்றைய நிலையினாலும் ஒரு கருத்து ஒரு அவருக்கு வந்து ஒரு சில கன்சர்ன்ஸ் இருக்கு. அந்த பாமக எடுத்த நிலைப்பாடு வக்ஃப் மசோதாவில் வந்து வாக்களிக்காமல் திரு அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து வெளியேறியது, இல்ல அந்த பாஜகவினோடு இருக்கக்கூடிய உறவை வந்து எந்த எல்லைக்கு பாமகவை பாதிக்குது என்ற சில அந்த பொலிட்டிக்கல் ஆப்டிக்ஸ் இருக்குல்ல, அதுல கோர்ஸ் கரெக்ஷன் செய்யணும்ன்றதுல அவருக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கே ஒழிய பாஜகவோடு போக வேண்டாம் என்ற நிலையில எல்லாம் அவர் இல்ல. பட் என் கேள்வி வேற. இப்ப இன்னைக்கு அவர் வந்து ராமதாஸோட ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் நான் தான் லீடர் அப்படின்னு அவர் அசெப்ட் பண்ணார்னா இன்னைக்கு அந்த அசர்ஷனுடைய வெளிப்பாட பாக்குறோம்ல, இன்னைக்கு எவ்வளவு நிர்வாகிகள் புறக்கணிச்சிருக்காங்க. அது ஆச்சரியப்படுறதுக்கே எதுவுமே இல்ல. அடுத்த தலைமை வந்து நீங்க அன்புமணி தான். அன்புமணி வந்து லீடர் ஆயிட்டாங்க, ஆல்ரெடி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். கட்சியினுடைய நிறுவனரால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர் வந்து முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்டு ஒரு ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஆக போகுது. அப்போ அந்த அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய சில பிணக்குகள், அதே போல சில மிஸ்கால்குலேஷன்ஸ், பொலிட்டிக்கல் மிஸ்அட்வென்ச்சரா மாறினது, இதை சரி செய்யணும் வேண்டும் என்ற பார்வையில் வந்து இன்று மீண்டும் வந்து அதுக்கு முகுந்தன் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கடைசியாக நடந்த ஒரு கூட்டத்திலே நம்ம பார்த்தோம். வெளிப்படையாக தந்தையும் மகனும் வந்து மேடையிலேயே எப்படி முரண்பட்டு கொண்டார்கள்னு திரு அன்புமணி வந்து எனக்கு அலுவலகம் வந்து ஈசிஆர்ல பனையூர்ல இருக்கு, அங்க வந்து என்ன பாருங்கன்னு அட்ரஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, போன் நம்பர் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சார். அப்ப இது எந்த இடத்துல வந்து நிக்குதுன்னா இங்க அடுத்த தலைமை நான் தான். இப்ப இவர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவர் மீண்டும் வந்து அன்புமணி சொன்னார், இல்ல நான் தான் தலைவராக தொடர்கிறேன். ஆனா கட்சியின் நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவருக்கு நன்றாக தெரியும் ராமதாஸ் அவர்களுக்கு அந்த வன்னியரின மக்கள் மீது வந்து இருக்கக்கூடிய வீச்சானும் சரி, இல்ல தமிழ்நாடு அரசியல் அவர் மீது இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அந்த அவருக்கு இருக்கக்கூடிய இமேஜ் ஆனாலும் சரி, அதையும் தாண்டி அடுத்ததாக இந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவர் வந்து அன்புமணி ராமதாஸ் என்பது தெள்ள தெளிவா தெரிகிறது. 87 வயதுகளில் வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து இவர் கட்சியை நடத்த போகிறார், அடுத்த தலைமை என்பவர் திரு அன்புமணி ராமதாஸ். ஸோ அப்போ அவரோடு பயணிப்பதுதான் நம்மளுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு வந்து ஏற்றதாக இருக்கும், என்ன சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அவரோட தானே வருவாங்க. அது வந்து நேச்சுரல் தானே. அதுல அதனால தான் சொல்றேன், இல்ல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஓகே, அதனால நீங்க இது வராததுனாலயோ இல்ல வந்து அவர்களெல்லாம் நீக்கப்படுவார். இப்ப அந்த கேள்வி குறித்து அது குறித்து கேள்வி கூட அவர்கிட்ட கேட்கப்பட்டது. இப்ப அவர்களெல்லாம் நீக்குவீங்களா, யாரும் வரவே இல்லையா அப்படின்னு. அதை கூட வந்து ரொம்ப எளிதாக வந்து அவருக்கே இருக்கக்கூடிய பாணியில வந்து அவர் வந்து கொஞ்சம் அவங்க எல்லாம் டயர்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக தான் முயற்சி செய்தார் திரு ராமதாஸ் அவர்கள். அவர் வந்து உடனே வந்து அவர்களை நீக்க போடுறாங்க. ஏன்னா அன்னைக்கு கூட அந்த மாநாட்டு மேடையில் என்ன சொன்னார், கடல்ல தூக்கி போடுவேன்னு சொன்னார். சிலர்லாம் வந்து சொல்ற நடவடிக்கை அவர்களுடைய லாயல்ட்டி எல்லாம் கேள்வி எழுப்பிட்டு பேர் சொல்லாமல் அவர்கள் கடல்ல தூக்கி போடுவேன்னு சொல்லக்கூடிய தலைவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்பது அவர்கள்லாம் வந்து சோர்வா இருப்பாங்க, டயர்டா இருப்பாங்க, மாநாட்டுக்கு வந்துட்டு போயின்னு அதை அப்படியே வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு போகணும் தான் நினைக்கிறார். ஸோ இதையும் வந்து அவருக்கும் வந்து யதார்த்தம் புரியும். கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அன்புமணி பின்பு அணிவகுக்கிறார்கள். நமக்கு வந்து இந்த கட்சியில மாற்றங்கள் செய்ய வேண்டும், ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு அவருக்கு ஒரு அவா இருக்கிறது. அதனால வந்து சில நேரங்களில் வந்து இது போன்ற ஒரு கடினமான முடிவு எடுக்கிறேன் அப்படின்றத வந்து தொடர்ந்து வலியுறுத்தி அதை நியாயப்படுத்துவதற்கான முயற்சி, ஜஸ்டிஃபிகேஷன் தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கார். ஓகே, வெரி இன்ட்ரஸ்டிங். யதார்த்தம் என்பது அடுத்த தலைவர் வந்து தயாராயிட்டார், கண்டுபிடித்து விட்டாகிட்டது. ஆனால் கட்சியினுடைய இன்றைய நிலை சில முடிவுகள் வந்து அவசரப்பட வேண்டிய தேவையில்லை, இன்னும் காலம் இருக்கிறது, 10 மாதம் 11 மாதம் இருக்கு, அதற்கு அவசரப்பட வேண்டாம் என்ற நிலையில் தான். மற்றபடி பாஜகவோடு செல்வதில் வந்து திரு ராமதாஸ் அவர்களுக்கும் பெரிய மாற்று கருத்து எல்லாம் கிடையாது. ஓகே, வெரி இன்ட்ரஸ்டிங். பாமகவோடு இதற்கு முன்னாடி சேர்ந்து பயணித்த திரு பொங்கலூர் மணிகண்டனும் கூட நம்ம நிகழ்ச்சியில் இணைகிறார். வணக்கம். உங்களுடைய பார்வை என்ன? இந்த அன்ஃபோல்டிங் கிரைசிஸை நீங்கள் உள்ளேருந்தும் அங்கே பார்த்துருக்கிறீங்க. இது வந்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு, இந்த மாநாட்டோட முடிஞ்சு போச்சுன்னு ஒரு பார்வையெல்லாம் இருக்கு, இல்லை அங்கேயே வெளிப்பட்டுச்சுன்னு பார்க்க இது அடுத்த கட்டத்துக்கு போகுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பாமகவை பொறுத்தவரையிலைங்க தலைவர் பொறுப்பில் யார் இருந்தாலும் முழு அதிகாரம் மருத்துவர் ராமதாஸ் யாதவ் வைத்திருப்பார்கள். யார்ட்டையுமே தரமாட்டார். ஏன்னா அது தேர்தல் கூட்டணியோ அது நிர்வாகிகள் நியமனமோ, நீங்கள் ஒன்றியாவில் நிர்வாகிகள் நியமிச்சா கூட அவர் தான் நியமிப்பார். அப்போது முழு அதிகாரத்தை கடந்த காலம் வச்சிருந்தது வேறு மாதிரி. இன்றைக்கி சொந்த மகனே அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் தனித்துவமாக இயங்க தொடங்கினார். ஆனால் தனித்துவமான இயக்கம் கட்சி வளர்ச்சிக்கு பயன்படலை. இப்போ ராமதாஸ் ஐயா அவர்கள் கட்சியை வளர்த்து வச்சிருந்தார், அதை தாண்டி ஒருபடி மேலே போகவே இல்லை, அதே நிலையிலே கட்சி இருந்தது. அப்போ அந்த அதிருப்தியை அவர் உணர்ந்து கொண்டு தான் அவர் மேலே ஒரு வருத்தம் அதான் தொடர்ந்து வெளிப்படுதுங்க. இதில் கூட்டணி கணக்கு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரீசன் இல்லைங்க. அதாவது அதெல்லாம் காரணமே இல்லை. கட்சியில் வந்து அவர் வந்து போராட்ட காலத்துக்கோ அல்லது இன்னும் ஒவ்வொரு பகுதி சுற்றுப்பயணமோ எங்கேயுமே போகாமல் தான் இருந்த காரணம் தான். அவர் கடந்த முறையே பேசினாங்க, எல்லா ஊருக்கும் போனேன்னு சொன்னார். எந்த ஊருக்கு அனுமதி போகவே இல்லைங்க, வருத்தம் உண்டு. அப்போ கட்சி வந்து அடுத்த இடத்துக்கே போகாமையே வச்சிருந்தீங்கன்னா இல்லை, இப்போ நான் நிறைய ஊருக்கு போறேன்னு சொல்றது இது குத்தி காட்டுங்க. இப்போ 1,00,000 ஊருக்கு போறேன்னு சொல்றாரு. அப்போ அன்புமணி போகணும் அர்த்தமாக இல்லைங்களா? அப்போ இதுவெல்லாம் வருத்தம். இந்த வருத்தத்தை போக்குவரத்தை நானே பொறுப்படுத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு பாருங்க, கூட்டணி கூட நிச்சயமாக அவர் தான் பேசுவார். நீங்க இங்க வந்து எந்த பக்கம் போவார்னு நினைக்கிறீங்க? இல்ல அது நான் சொல்ல விரும்பலைங்க. நான் சொல்ல விரும்பல. அதிமுக அணிக்கு வருவாங்க, என்டிஏல இருப்பாங்கன்னு உறுதியா நம்ப முடியல உங்களால? இல்ல அப்படியே இல்லைங்க. அதை நான் சொல்ல வேண்டாம், நான் வேற ஒன்றும் இல்லை. நிச்சயமாக அவர் சரியா முடிவு எடுப்பாங்க, மாட்டுக்கிறது இல்லை. நீங்க திமுக பக்கம் உறுதியா போக மாட்டாங்க, அப்ப இந்த பக்கம் உறுதியா போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏத்துட்டு போக மாட்டாங்க. அப்ப நீங்க வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கு. விஜய் பக்கம் போறதுக்கு அவர் தலைமையாக போக மாட்டாங்க. ஒன்று. இரண்டாவது திமுக அப்படி ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் தாட் அங்கே யாருக்காது இல்ல, அது பொய்யான செய்திங்க. அது வந்து பேசவும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு எண்ணமே அவங்களுக்கு இல்லை. இறுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக நிச்சயமா வருவாங்க, நிச்சயம் வருவாங்க, வாய்ப்பு இருக்குங்க, வருவாங்க. அந்த மாட்டுக்கிறது இல்லை. அவங்க அதெல்லாம் குழப்பமே இல்லைங்க. கட்சியில் முதல்ல கட்சிகள் இருக்கிற சில சிக்கல்களை தீர்க்குங்கிறது நோக்கம். பட் இப்படி இந்த ஒரு குழப்பம் இன்னைக்கு நம்ம வந்து நாள் எலெக்ஷனுக்கு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு குறைவாக தான் இருக்கு. இந்நேரம் அடுத்த ஆட்சி அடுத்த ஆண்டு வந்திருக்கோம் நாகராஜ். இப்போ இதே பாணியில் போகுமானா பாமகவுடைய வழக்கமான ஸ்ட்ரென்த்தில் கூட்டணிக்கு யார் அழைத்தாலும் அணுகுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அவங்க வந்து அதே வேல்யூ ஆட் பண்ணுவாங்களாங்கிற கேள்வி இருக்கு. இந்த சினர்ஜி இருக்குமா? பாமக பொறுத்தவரையும் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ எப்போ இருந்தால் என்னைக்கு ஜாயின் பண்ணலாம் ஆட் பண்ண போகிறாங்க. அது நம்ம வந்து என்டிஏலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிச்சிருக்காங்க, ஏடிஎம்கே கூட்டணியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிச்சிருக்காங்க. தனியாக நிற்கும் போது அந்த பர்சன்டேஜ் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அது ஸ்டாண்டர்டான வேல்யூ நம்பர். அந்த வேல்யூ நம்பரை எப்படி வந்து அவங்க வந்து மெருகேற்ற போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இதை வந்து நான் வந்து ஒரு நாடக போர்னு தான் சொல்கிறேன். எஸ், என்ன அவங்களுக்கு இதில் நன்மை? இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஏடிஎம்கே மட்டும்தான். டிவிகேக்கு போக முடியாது. ஸ்டாலின் சார் வந்து போக முடியாது. டிவிகேக்கு போனால் என்ன கன்வர்ஷன் வரும், அவங்களுக்கு என்ன ஓட் பர்சன்டேஜை ப்ரூவ் பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது.
ஸோ அவங்களுக்கு வந்து எம்எல்ஏஸ் உள்ள போகணும், இந்த கன்வர்ஷன் நடக்கணும், சீட் கன்வர்ஷன் நடக்கணும். ஏன்னா ராமதாஸ் அவர்களும் அது வந்து திமுக அதிமுக தான் வாய்ப்பு இருக்கு. அது திமுக அதிமுக தான் இருக்கு. ஸோ ஒரே வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கிறது வந்து அதிமுக கிட்ட தான். நீங்க ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த என்டிஏ மீட்டிங் வந்து அதிமுகவும் பாஜகவும் ரொம்ப க்ளோஸ் கார்னர்ல வரும்போது தான் அந்த செண்டை வந்து ரொம்ப பெருசா வெளில தெரியுது. அமித்ஷா இங்க வரும்போது தான் இந்த பிரச்சனை வருது. ஸோ அவங்க வந்து ஒரு மெசேஜ் சொல்றாங்க, எங்க கட்சியில வந்து சின்ன ப்ராப்ளம் இருக்கு, நாங்க வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னைக்கே சேர்ந்தாங்கன்னா அது 25 சீட், 21 25 சீட் வரும். ஒருவேளை நம்ம பார்கெயின் பண்ணா எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதா. இல்ல, இது பார்கெயின் வேல்யூ குறைக்க தானே செய்யும். கார்த்திகேயன் அனலைஸ் பண்ணது போல இப்போ இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா அதிமுக பாஜகவோ கூட நிறைய சீட் எடுத்துக்கோங்கம்பாங்களா, எங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாதுன்னு வழக்கத்தை விட கம்மியா ஆஃபர் பண்ணுவாங்களா? இல்ல, நான் இதை வேற மாதிரி பாக்குறேன். இன்னைக்கு வந்து இபிஎஸ் சார் அவர்கள் வந்து சிஎம் ஆகணும் at any point இந்த எலெக்ஷன்ல அவர் ப்ரூவ் பண்ணணும்ன்ற நிலைமையில அவர் இருக்கார். சரி, so any cost he want to bring PMK and DMDK into the alliance. அந்த ஒரு பார்வையில அவர் நிச்சயமா இருக்கார். இபிஎஸ் அவர் பாமக வரணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு அவர். ஏன்னா நீங்க பாமக வந்தாதான் கிருஷ்ணகிரி மாவட்டமாகவும் சரி, பாப்பிராப்பட்டி அந்த அவருடைய தொகுதியிலே கணிசமான அவருடைய மாவட்டங்கள் 11 சீட்ல 4 சீட்ல அவரோட சீட் உட்பட 4 சீட்ல வந்து பெரிய டாமினன்ஸ் இருக்கு. ஸோ பாமக இருந்தால் தான் இங்கே கன்வெர்டபிலிட்டி, இந்த கொங்கு பெல்ட்ல 100% கன்வெர்டபிலிட்டி, வின்னிங் கன்வெர்டபிலிட்டி. சி, எப்படி சென்னை வந்து திமுக ஒரு கோட்டையா இருக்கோ, கொங்கு பெல்ட் வந்து அதிமுக ஒரு கோட்டையா இருக்கு. அந்த கொங்கு பெல்ட்ல 3 மாவட்டம் சொல்லலாம். அந்த 3 மாவட்டத்தில் பாமகவோட ஃபோர்ஸ் உங்களுக்கு தேவை கன்வெர்ட் பண்றதுக்கு. 21 என்னாச்சு, சண்முகம் வரைக்கும் தோத்தார்ல. சி, 21 வந்து இவர் வந்து சிட்டிங் சிஎம்மா இருந்து ஆன்டி இன்கம்பன்சியை ஃபேஸ் பண்ணாரு. இந்த வாட்டி வந்து எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர் ஆகணும், ஸ்டாலின் ஆட்சியில் என்னென்ன தவற விட்டாங்க, என்னென்ன கோட்டை விட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை அப்சர்வ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்காரு. ஸோ எவ்ரி ஓட் மேட்டர்ஸ், ஒரு ஓட்டு மேட்டர் எடப்பாடி அவர்கள். அதிமுகவுக்கு பாமக ரொம்ப முக்கியம் அப்சர்வ் பண்றாரு, ஏத்துக்கிறீங்களா மணிகண்டன் சார்? உண்மைதான், முக்கியம் தான், ரெண்டு பேருக்கு முக்கியம் தான். பாமக அதிமுக இயல்பான கூட்டணி அதிமுக பாமக கூட்டணி தொண்டர்கள் விரும்பக்கூடியது, இப்ப இருக்கிற எம்எல்ஏ விரும்பக்கூடியது அதிமுக பாமக கூட்டணி தான். அது மாட்டு கருத்து இல்லைங்க. அதுதான் எல்லாருமே ஏத்துக்குவாங்க. திமுகவோட அப்படியா போன வாய்ப்பே நிச்சயமா அது வந்து மைனஸ். பட் டாக்டர் ராமதாஸுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை வெளிப்படுது. திமுகவோட சேரலாம். ஏன்னா இவர் கூட அப்சர்வ் பண்ணாரு இந்த சித்திரை முன்னிலை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து திமுக அட்டாக் பண்ணல, இல்ல டாக்டர் அன்புமணி தான் அட்டாக் பண்ணல. டாக்டர் ராமதாஸ் ரொம்ப கவனமா நிறைய பழகினவன். அதே மாதிரி சமீபத்தில் அவர் பேசிக்கிறேன், நிச்சயமா அது வாய்ப்பே இல்லை. சமீபத்தில் பேசினேன் நான், அந்த பொதுக்குழு பிறகு நான் பேசினேன். அவர் வந்து அது மாதிரி எல்லாம் திமுக மனநிலையில வாய்ப்பே இல்லைங்க. அது மாதிரிலாம் பேசல அவரு. ஏன் விசிக இருக்கிறதுனாலயா, வாய்ப்பு இல்லைங்கிறதுனாலயா? இல்லை, அதிமுகவில் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆசைப்பட்டார். அப்படியே சொன்னார் அவர். மீண்டும் அவரே வரணும்னு பேசி சொன்னார். அதிமுக எடப்பாடியார் முதலமைச்சர் சொன்னார். ஏன்னா அப்பதான் நல்லது நடந்துன்னு சொன்னார். ஏன்னா நான் பேசுறேன். ஆமாங்க, ஏன்னா வெளிப்படையா பேசக்கூடியவர் தான். நீங்க அரசியல் ரீதியாக நீங்க உண்மையா ஒரு பெரிய ராஜேந்திர ராமதாஸ் ஐயா பொறுத்தவரை எடுக்கிற முடிவுகள் இப்போ செய்ய தெரியும். அவருக்கு விருப்பம் இருக்கு. அதுல எடப்பாடியார் முதலமைச்சர். அதுதான் காரணம். திமுக போறாங்க வதந்தியான செய்தி, உண்மையா அல்லதுல. நாகராஜ் சார், ஆஃப்டர் ஸ்டாலின்ஸ் லீடர்ஷிப்பே வந்து பாமக திமுக விட்டு தள்ளி தான் நிற்குது. அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதில் இருந்தே அந்த அவரை த்ரோன் 2016 அதுக்கப்புறம் விசிகாவோட பயணிக்கிறாங்க. இல்லை, அப்படி கிடையாது. விசிகாவோட பயணிக்கிறானாலும் ராமதாஸ் அவர்களும் பாமக அவர்களும் அந்த ஆப்ஷனே அவங்க எப்போவுமே அதை கன்சிடர் பண்ண முடியும். ஏடிஎம்கே பக்கம் போகிறாங்க, என்டிஏ பக்கம் போகிறாங்க, தனியாக நிற்கணும்னு பார்க்குறாங்க தவிர அந்த எதுவோ தெரியல, என்ன ரீசன் தெரியல. மைட் பி சார் சொல்லலாம், சோமு சார் சொல்லலாம், இல்லை கார்த்திகேயன் சார் சொல்லலாம், என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு ரீசனுக்காக அவர் தள்ளியே நிற்கிறார். பாமக வந்து ஸ்டாலின் அவர்கள் லீடர்ஷிப் வந்ததுலேருந்து திமுக தள்ளி நிற்கிறாங்க. அந்த கேப் ஏன் தள்ளி நிற்கிறாங்க அப்படின்றத பொறுத்து. ஓகே, நம்ம நிறைய கேள்வி இன்னும் விரிவுபடுத்த வேண்டியிருக்கு பாமகவை தாண்டி. திரு கார்த்திகேயனுடைய சுருக்கமான கருத்து மட்டும் கேட்டுட்டு ஐம் கோயிங் ஃபார் அ பிரேக். கார்த்திகேயன், டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணியை விரும்புறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்செப்ஷன் இந்த ஒரு கடந்த 2-3 மாதமா மேலோங்கிறத நீங்க பாக்குறீங்க, எஸ்பெஷலி த லாஸ்ட் 1 month. அதுல இஸ் தேர் an iota of truth? ஆமா, இல்லைங்கிறாரு திரு மணிகண்டன். இல்ல, அவருக்கு வந்து இல்லை, அதுக்கான பாசிபிலிட்டி வந்து எனக்கு இல்லைன்னு தோணுது. எனக்கு சரி, நீங்கள் ஒரு வின்னபிலிட்டியை வைத்து பார்க்கும்பொழுது 2019 தொடர்ந்து இந்த அதிமுகவோடு இல்லது பாஜகவோடு அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒன்று என்டிஏவில் இருந்திருக்காரு, இல்லைன்னா அதிமுக உள்ளடக்கிய என்டிஏல தான் இருந்துட்டு இருந்திருக்காரு ராமதாஸ். ஆனால் தொடர் தோல்விகள் தான்.
இங்கே 2021 5 சீட்டு, 2024 இது 24 0, 19 0. ஸோ அப்போது நீங்கள் இப்போ நண்பர்கள் சொன்னது போல எடப்பாடி பழனிசாமி அவர்களே எப்படியாவது முதலமைச்சராக்கலாம் அப்படின்னு ராமதாஸுக்கு என்ன முனைப்பு இருக்க வேண்டும்? அந்த கட்சிக்கு அவர் இந்த மொழியில மாநாட்டில் அவங்க முதலமைச்சர் ஆகணுங்கிறதா எல்லா கட்சியோட விருப்பமும். பட் இந்த இமிடியேட் பாசிபிலிட்டி, இமிடியேட் ஃபீசிபிலிட்டி நான் சொல்றது வந்து இல்ல ஹரி வந்து நான் சொல்றது வந்து நான் வந்து ஒரு இவர் வந்து முதலமைச்சராக வந்து பாமக காரரையோ யாரோ ஒரு நபரை வந்து முன்னிறுத்தணும்னு திரு ராமதாஸ் அவர்கள் நினைக்கிறார் நான் சொல்லல. நான் சொல்வது திரு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் இல்லை ஸ்டாலின் ஆகட்டும் யாரோ ஒருத்தரை முன்னிறுத்திட்டு இருந்தா இந்த கட்சியினுடைய இன்றைய நிலை அன்று வந்து நின்று 4 சீட் எடுத்தோம், இன்னைக்கு தொடர்ந்து கூட்டணி போனாலும் 5 சீட் தான் என்ற அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாருல. இது எல்லாமே பேரத்திற்கான ஒரு ஒரு யுக்தியாகத்தான் நான் பார்க்க முடியும். அது நான் முழுமையாக உடன்படுறேன், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கும் அவர் வந்து வலியுறுத்திட்டாரு, ஆமா நாங்கள் கூட்டணி தான் பயணிக்க போறோம்னு சொல்லிட்டார். சோ அதனால வந்து பாமக தனித்து போகுதில் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத அந்த பேச்சே வந்து எழல. அவரே வந்து ஒப்புக்கொண்டார், வந்து ஏதோ ஒரு கூட்டணியில் இருப்போன்றதை இன்னைக்கு வெளிப்படுத்திட்டார். ஆனால் நம் கேள்வி என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆப்பது வந்து அவருக்கு உடன்பாடு இருக்குன்னா அதுல அவருக்கு என்ன டேக்அவே? பாமகவிற்கு என்ன கெயின் இருக்கு இல்லையா? அதுல வந்து இன்னொரு விஷயம், நீங்க திமுகவோட போகணும் அதுக்கான வாய்ப்பு எனக்கு மிக மிக குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு டெஸ்டட் அண்ட் வின்னிங் அலையன்ஸ்ல இவர் வருவதனால என்டையர் டைனமிக்ஸே மாறுது. இப்போ வந்து ஒருவேளை இவர் வருவதனால் வந்து திரு விடுதலை சிறுத்தைகள் வந்து வெளியே போகுது அப்படி திருவாளமன் போகிறார் அப்படின்னா அந்த செக்யூலர் அல்லது வந்து ஒரு பாஜக எதிர்ப்பு, அந்த மதவாத எதிர்ப்பு என்பதுல வந்து ஒரு பெரிய டென்ட் வந்து கிரியேட் அந்த ரிஸ்க் திமுக எடுக்குமா அப்படிங்கிற கேள்வி ஒரு கன்சிஸ்டன்ட்டா அந்த அவர்கள் தேவையில்லை. ஒரு வின்னபிள் ஒரு கான்கிரீட்டான அலையன்ஸை எதுக்கு உடைச்சிட்டு புதுசா ஒருத்தர் அப்சர்வ் பண்ணி வாட் டு யூ பிரிங் ஆன் போர்ட்? நீங்க வந்து பாமக வருவதனால் இல்ல ஒரு கூட்டணி கட்சி வெளியில போவதை தாண்டி அவர்கள் கொள்ளுவட்டு ஒரு கூட பயன் என்ன அப்படின்னு ஒரு ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டு பார்க்கும்போது நிச்சயமா அதற்கான பதில் நெகட்டிவ் தான். அப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் 2021 உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அவர்களோடையும் பேசிட்டு இருந்தாங்கன்ற இதெல்லாம் வந்தது. அதை வந்து திரு துரைமுருகன் அவர்கள் உடைத்து விட்டார். அவரே தான் வெளிப்படுத்தினார், எங்களோட பேசிட்டு இருக்காங்கன்ற பேச்சை வெளிப்படையாவே சொன்னார். ஏன்னா முன்பு நடந்ததற்கான ஒரு பேபேக்கா என்னன்றதெல்லாம் வந்து பேசப்பட்டது. அப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு பாமகவிற்கு தொடர்ந்து கூட்டணிகள் மாறிக்கொண்டே இருப்பது வந்து ஒரு வழக்கமாக இருந்தாலும் கூட இவர்கள் இன்றி அவர் ஒரு விஷயத்தில் திமுக மாத்துறீங்க. பொங்கலூர் மணிகண்டன் சார், ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காரா இல்லையா? இல்லை சார், எல்லாத்தையும் வரவேற்கிறோம், யாரையுமே வேண்டாம்னு சொல்லல. நீங்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லோரும் வரலாம், அது யாருக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ அதிமுகவில் அப்படி சொல்லியிருந்தா கூட தேர்தல் நேரத்தில் நீ பொறுத்துன்னு பாருங்க, நிச்சயமாக யார் பேச்சுக்கே இடம் இல்லைங்கிறாரு நத்த விஸ்வநாதன். அது எப்படி எடுத்துக்க? இல்லை அது அவங்க அது தவறு, அவர் என்ன நோக்கம் சொன்னாலும் தெரியல. பொதுவாக வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்பதில் அதிமுக தலைமை மிக கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. அதை கேட்ட முடிவுகளை அதிமுக நிச்சயமாக எடுக்குங்க. ஏன்னா அதில் இவர் வேண்டாம் அவர் வேண்டாம்லாம் சொல்லல. பொதுவாக வந்து நீங்கள் இப்போ திருமாவளவன் வச்சிருப்பார்ல, இப்போ வந்து பாமக பாஜக இருக்கிற கூட்டணி கிடையாது, இப்போ விஜய் வச்சிருக்காருல திமுக பாஜக கிடையாது, அந்த மாதிரி நெகட்டிவ் லிஸ்ட்ல இன்னைக்கு ஓபிஎஸ் அதிமுகவுக்கு இருக்கிறாரா? இல்லை, சில கசப்புகள் இருக்குது, மறுக்கல. கசப்பான உணர்வுகள் நிச்சயமாக உண்டு, அது மறுக்கல. ஆனால் மருந்து போடக்கூடிய கசப்பு அது. ஆமாம், அவ்வளோதான். இதை விட கசப்புன்னா இதை விட மோசமான ஒரு நிலை தமிழ்நாட்டில் வருது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களை பாதுகாக்க வேண்டும். எனவே திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் யாராலும் ஒரு பாதிப்பு வரக்கூடாது, யாரையும் ஒதுக்கணும் அவசியம் இல்லை, ஓட்டு செதறக்கூடாது. ஆமாம், அவ்வளோ ஓட்டு மட்டும் இல்லைங்க, பொதுவாக திமுக நினைக்கிற எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கலாங்கிறது. ஆனால் ஒட்டுமா இல்லை, ஒட்டுதான் ஒரு காலம் இருக்குங்கண்ணா, 10 மாதம் டைம் இருக்குது. நிச்சயமாக காலத்துக்கு ஏற்றவாறு சீக்கிரம் ஓட்டுனா சேரும்ல. இல்லை, ஒன்றும் டைம் இருக்குங்க சார், எலெக்ஷனும் டைம் இருக்குங்க. இப்போ பிஜேபி அதிமுக கூட ஏன் சீக்கிரம் செஞ்சாங்கன்னா பழைய கசப்பு இருக்கு, அதை இப்பயே ஒட்டினா வந்து எலெக்ஷன் சமயத்தில் நல்லா நிற்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க. அதே கணக்கு தானே ஓபிஎஸ்க்கு இன்னும் கூட ஆழமா இருக்குல்ல. இந்த இல்லை, உங்களுக்கு பிஜேபி பங்காளி சண்டை வேறு இல்லை, பிஜேபி தலைமையோட தேசியோட யாரோட இல்லை, சின்ன சின்ன மாநிலங்கள் வந்து அது சரியாயிடுது, அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் எடப்பாடியார் பொறுத்தவரையில் ஒரு அடுத்த மாதம் நினைக்கிறேன் 140 நாள் சுற்றுப்பயணம் போகிறார். அந்த சுற்றுப்பயணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும், ஒரு மிகப்பெரிய வலுவான அணியாக மக்கள் எழுச்சி மூலமாக உருவாகுங்க. அதற்கான வாய்ப்பை அதிமுக உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு லாயல்ட்டிக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஓபிஎஸ் எக்ஸாம்பிள் ஒரு முக்கியமான காரணம் இல்லை, ஒரு கோல்ட் பிளட்டடாக பாஜக முடிவு எடுத்துருச்சு. அவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு கூட்டணி கட்சி தலைவர், ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தவர், மோடியுடைய பக்தர், இன்னும் கூட கடுமையாக சொன்னார். ஆனால் அவர் ஒரு திரிசங்கு நிலையில் பாஜக விட்டுருக்கு, ஒரு ட்ரஸ்டட் ஆலையா பாஜக நடந்திருக்கா. இன்னைக்கு வந்து அவர் இருக்காரா இல்லையான்னு பொழிப்புரை எடுத்த வேண்டிய நிலையில வச்சிருக்கிறாங்க அப்படின்னா பாஜகவுடைய கிரெடிபிலிட்டி கேள்விக்குள்ளாகும். தமிழக பாஜக தலைவர் யார்? அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஓபிஎஸ் அலையன்ஸில் இருக்கான்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். அதுலேயே அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்குது. ஓபிஎஸ் ஒன்றும் அலையன்ஸில் தான் இருக்காரு. நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், எக்ஸப்ட் ஓபிஎஸ் மற்றவங்க எல்லாரையும் அகாமடேட் பண்ணது கட்சி ரெடி ஆகிடுச்சு.
ஓபிஎஸ் அவரோட பொசிஷனும் இதுதான் ஒன்றும் இருக்குது. மேக்ஸிமம் இன்னும் 2 மாதங்களுக்குள்ள அதற்கான முடிவு வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். என்னவா இருப்பாரு? அது தெரியல. அது வந்து இவங்க கட்சி கட்சிக்குள்ள இருப்பாரா, கூட்டணியா கட்சி தான் இருப்பாரா? முடிவு பண்ண அதெல்லாம் தெரியல. ஆனா இந்த ஃபோல்ட்ல இருப்பாருங்க. கண்டிப்பா அந்த ஃபோல்ட்ல தான் இருப்பாரு. இன்ஃபேக்ட் வந்து ரெட்டை இலையை தாண்டி வேற எந்த சிம்பிளும் நிற்க மாட்டார் தான் நான் பர்சனலாக நினைக்கிறேன். இந்த 2026 எலெக்ஷன் பொறுத்தவரை ரெட்டை இலையிலே அவர் நிற்பார்ன்றது தான் நான் நினைக்கிறேன். அவர் நிற்காவிட்டாலும் அவர் கூட இருக்கும் வைத்திலிங்கம் அவர்களும், இந்த வைத்திலிங்கம் சார், வெல்லமண்டி நடராஜன் சார், இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அகாமடேஷன் அதிமுகவில் காத்து. அவர் நிற்காவிட்டாருன்னா அவர் தியாகம் பண்ணுமா? அது தெரியல. அது வந்து பொறுத்து தான் பார்க்குறோம். இல்லை அவர் வந்து ரெட்டையில நிற்கலன்னா கூட, ஏன்னா தினகரன் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாரு, நான் கூட நிக்கலைங்க எடப்பாடி பழனிசாமி விருப்பப்பட்ட அப்படின்னு. அந்த லிஸ்ட்ல ஓபிஎஸும் தியாகம் பண்ணணுமோ? இல்லை சார், நான் ஒரு முதலமைச்சராக இருந்தவர். நான் இந்த சர்வே எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஐம் கிவிங் யூ அண்ட் ஹெட்ஸ் அப்பிங்க. அதிமுக அதிகமாக பாதிக்கப்படுற இடம் டெல்டா, ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுற டெல்டா. இந்த டெல்டாவில் அவங்க கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸை காமிக்கணும், கொஞ்சம் ஃபியூவல் காமிக்கணும், கொஞ்சம் ஃபைட் காமிக்கணும்னா தே நீட் ஓபிஎஸ், தே நீட் வைத்தியலிங்கம், தே நீட் டிடிவி தினகரன், தே நீட் வெல்லமண்டி நடராஜன், தே நீட் ஆல் த ஃபோர்ஸஸ். என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டெல்டாவில் இருந்தவங்க நிறைய பேர் வந்து கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க, அவர் கட்சியோட கனெக்டட்ல இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ரோ சசிகலா, ப்ரோ டிடிவி தினகரன் அந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கு. இப்போ அதை வந்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. let us be very frank. நீங்க சொல்ற மாதிரி அவர் நம்பியெல்லாம் அதிமுக இல்ல, அதிமுக சட்டமன்ற தேர்தல் வலுவா இருக்குங்க. அதுல நாடாளுமன்ற தேர்தல் மாற்றம் வந்தோம் நம்பி இல்ல, பட் அதிமுக சீட் கன்வர்ஷனுக்கு நான் நினைக்கிறேன் வந்து எடப்பாடியாரே முழுமையா மக்கள் இப்ப நம்பிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஒவ்வொருவரையும் புறக்கணிக்க கூடாத நோக்கமுடைய நம்ம ஓப்பனாவே பேசுறோமே, இந்த ஒரு முக்குளத்தோர் செக்ஷன்ஸ் கிட்ட முழுமையா அதிமுக பழைய நம்பிக்கை நிச்சயமா இருக்கு. நீங்க அவங்க ஜாதி பார்த்தாலும் இல்லை, மேற்கு மண்டலமோ நம்ம வெளிப்படையா சொல்லலாம் சார். இன்னைக்கு ஆனா தமிழ்நாட்டு அரசியல்ல அது ஒரு ஃபேக்டர் சார். இல்ல இது பொதுவா சார், நான் ஒரு விஷயம் சொல்றேன். கொங்கு மண்டலத்தில் நான் ஒரு 10 தொகுதியை சொல்லுவேன். ஜாதி அப்பாற்பட்டு சிறுபான்மை மக்களை வேட்பாளர் நிறுத்துவாங்க, ஆனா அவங்க ஜெயிப்பாங்க. ஜாதி பார்க்கவே மாட்டாங்க, எந்த கட்சி தான் பார்ப்பாங்க சார். உண்மை சார். அது எல்லா கட்சியிலும் ஒரு ஜாதி உடன்பாடு எடுத்துங்க, பொள்ளாச்சி எடுத்துங்க, பொள்ளாச்சி கவுண்டர் அதிகமுள்ள தொகுதி உடன்பாடு காப்பதா பொங்கல் படுது. ஆனா முழுக்க முழுக்க ஜெயிச்சல ஆறுவாங்க. மைனாரிட்டி அருந்ததியரோட வந்து அதிமுக ஆதரவாளர் யாரும் பார்க்கறதே இல்லை. அது கட்சி தான். நான் டெல்டாவை தான் கம்பேர் பண்றேன், நான் கொங்கு மண்டலத்தை கம்பேர் பண்றேன். சின்ன இடைச்சர்கள் இதுல உதாரணத்துக்காக ஒரு தொகுதியை சொல்றேன். தஞ்சையில் வந்து ஒரு முக்களத்தோரன் இருக்கக்கூடிய அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் தான் அதிகமாக இருக்காங்க, தெரியும் எல்லாருக்கும். அங்கே தொடர்ந்து வந்து ஒரு 3 முறை எஸ்என்எம் உபயதுல்லா வந்து வெற்றி பெற்றார் திமுக சார்பாக. அமைச்சர் இதே மாதிரி பல தொகுதி உதாரணமாக ஜாதி பார்த்து தான் ஓட்டு போடுறாங்கன்னா ஜாதி சங்கம் இருக்கு இல்லையா, அவங்க நின்று பெரிய எல்லா கட்சியும் அதை வந்து ஒரே அஸ்திரத்தை எடுத்துறாங்க, சமமாயிடுது. அப்ப இன்னொன்னு வச்சுக்குவோம், அதை தான் நான் வர்றேன். ஒருவேளை ஜாதி பார்த்து மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கிறேன்னா மெஜாரிட்டி பெரிய கட்சிகள்லாம் என்ன செய்யறாங்க, அங்க மெஜாரிட்டி யாரோ அவங்கள்ட்ட தானே எடுத்துறாங்க. அப்ப எப்படி இருந்தாலும் ஜாதிக்கான ஓட்டு அப்படிங்கிறது வந்து பெரியதான அரசியல் ரீதியான விஷயமா தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இங்க இன்னும் சொல்ல போனேன்னா 91ல ஒட்டுமொத்தமா மக்கள் மாத்தி போட்டாங்களா, 96ல ஒரு அலை வரும்போது வேற கணக்கு வருது. இப்ப அந்த ஓட்டு போடுறது அந்த கட்சிக்காரங்க வேணா அப்படியே இருக்கலாமே தவிர, பொதுமக்கள்ல வந்து பெரும்பாலான பேர் ஜாதியை பார்க்குறவங்களும் இருப்பாங்க, ஜாதியை தாண்டி அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடியவங்க. நமக்கு இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இல்ல குறிப்பா அந்த தொகுதிக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சமபட்ட இப்படியான ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் இல்ல ஒரு நெகட்டிவ் நரேட்டிவ் இப்போ வந்து இந்த ஒரு சமூகத்துக்கு எதிராக சில நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு அது ஆம்பிளிஃபை ஆகும்போது அதை கவனமா கையாள வேண்டிய நிலைக்கு சொல்றேன். இதுதான் வந்து ஒரு விதிவிலக்கான விஷயங்களா இருக்கும். இப்போ உதாரணமாக இப்போ புதுக்கோட்டையில் ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே கட்சி சார்பாக இருக்கிறவங்க கூட ஜாதி சார்பாக யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் வரலாம். இது ஒரு ஆழமான விஷயம். லைஸ் இந்த ஏரியாஸ் ஆஃப் கிரே. பட் இந்த ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாஜக அகாமடேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வீட்டவும் லாஸ்ட் போடும் கொடுத்துருவாங்க? அதையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ தினகரனையோ முக்குளத்தோர் மக்கள் தங்களுடைய பிரதிநிதியாக நினைக்கலங்கிறது இங்க பதிவு. அப்படி ஒரு பிம்பத்தை சில ஊடகங்கள்ல பேசுறாங்களே தவிர அது உண்மை அல்ல. அது ஒண்ணு. அடுத்தது ஓபிஎஸ் விஷயத்துக்கு வருவோம். இந்த ஓபிஎஸ் மட்டும் இல்லை, அந்த ஓபிஎஸ், சசிகலா, அடுத்தது டிடிவி தினகரன், இந்த 3 பேரையுமே வந்து இந்த ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி தான் பாஜக பயன்படுத்தும். அதான் என்னுடைய கருத்து. உதாரணமாக 2020 பீகார் தேர்தலில் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா கட்சியும் பாஜகவும் போட்டிடுது. பாஜக வந்து 110, அவங்க 115, ஏன்னா பெரிய கட்சி அதிகம் கொடுக்குறாங்க. ஆனால் இது என்ன பண்ணுது, பாஜக லோக் ஜனசக்திங்கிற இவங்களுடைய என்டிஏ கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு சீட்டே இங்கே லோக்கலில் தராமல்
அவங்க தனியாக போட்டிடுறாங்க. எங்கே போட்டிடுறாங்கன்னா பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எல்லாம் போட்டியிடல. நிதிஷ்குமாரும் போட்டிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் பாஜக அதிக தொகுதி ஜெயிச்சு 2வது இடத்துக்கு வந்துருது. நிதிஷ்குமார் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஆக இந்த விஷயத்தை இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு பாஜக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதற்கு பயன்படுத்தி கொள்வதற்காக இப்போ சசிகலாவோ தினகரனையோ ஓபிஎஸ்சியோ இல்லை 3 பேரையுமே கூட நீங்க வந்து அதிமுக போட்டியிடும் தொகுதிகளில் மட்டும் நீங்க வந்து போட்டியிடுங்கன்னு கூட சொல்லலாம். இல்ல அதை தவிர்க்கிறதுக்கான ஆப்ஷன் அதிமுக இருக்குல்ல, அவரை உள்ள சேர்த்துக்கிட்டாலோ இல்ல கூட்டணியை சேர்த்துக்கிட்டாலோ இதுக்கு இடமே இல்லையே. இவங்க சேரணும்ல, இவங்க தேர தானே இருக்கிறாங்க, அவங்க தானே வீட்டை வச்சிருக்காங்க. இப்போதைக்கு ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ அந்த கூட்டணியில பயணிக்க எந்த தயக்கமும் இல்லை. அதாவது தயக்கம் அதிமுகவுக்கு தானே. வெளிப்படையா சொன்னா இந்த 3 பேரும் ஒரு கூட்டணியில சேருவதோ இல்ல கூட்டணியில சேராமல் இருப்பதோ அரசியல் தாண்டிய காரணம் இருக்குன்னு எல்லாரும் ஒத்துக்குவாங்க. என்ன காரணம்? ஏன்னா அவங்களுடைய கடந்த கால வரலாறு, அவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அப்ப அது பாஜக ஒன்றிய அரசா இருக்கும்போது பிடி இருக்கும்போது அது சொல்லக்கூடிய, ஏன்னா ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இன்னைக்கு திடீர்னு டிடிவி வந்து அவ்வளோ பெரிய புரட்சிக்காரராக வந்து ஒன்றிய அரசை பாஜக அரசை பேசினாரு. அப்புறம் எப்படி வந்து சரண்டர் ஆனாருன்னு தெரியும். இப்படி ஒவ்வொரு விஷயம் அதே மாதிரி யூஸ் பண்ணதுங்கிறீங்க. இல்லை, அதான் இப்போ ஏடிஎம்கேக்கு எதிராக ராமநாதபுரத்தில் எப்படி ஒரு போட்டிட்டாரோ அதே மாதிரி மறுபடியும் வந்து ஓபிஎஸ் போட்டிடுறதுக்கு பாஜக சொன்னால் சரியாக தான் இருப்பார். பாஜக தந்திரமா அதை அணுகுங்கிறது. இந்த முறை அது நடக்கவே நடக்காது. 26 என்டிஏல தான் இருப்பாங்க. அவங்க 3 பேர் என்டிஏவில் தான் இருப்பாங்க. நான் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து தாண்டி போய்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஏடிஎம்கே அவங்க டிபெண்ட்டாக இருக்கான்னு மாதிரி நான் சொல்ல வரல. நான் ஐ திங்க் நான் ஒரு மிஸ்கன்செப்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, சீட் கன்வெர்டபிலிட்டிக்கோ ஃபைட்டிங்கோ தேர் வில் பி an added advantage தான் நான் சொல்கிறேன். see no party or no இது டிபெண்ட் ஆன் எனி இண்டிவிஜுவல். எந்த கட்சியும் கிடையாது. நாளைக்கு வந்து ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் வந்து வேக்யூம் வேல்யூ அடிஷனாக இருப்பாங்க. வேல்யூ அடிஷன் அவ்வளோதான். பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்க ரெட்டையில போட்டிடுறாங்களா இல்லை வந்து தனிச்சு இப்போ டிடிவி தினகரன் தனிச்சின்னது தான் போட்டிடணும், ஏன்னா அவர் தனி கட்சியாக இருக்காரு. பட் ஓபிஎஸ் அணியில் இருக்கிற மற்றவங்களாம் எப்படி அகாமடேட் பண்ண போறாங்க? இப்போ இன்னைக்கு அதிமுக தலைமைக்கும் அந்த தலைமைக்கு கூட்டுமா அவங்களால சேர்ந்து பிரச்சாரம் பண்ண முடியுமா? பிகாஸ் இதுல நிறைய எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகணுமா வேண்டாமா அவருக்கு? இல்ல இந்த சாய்ஸ் 2021 இருந்தல இவங்களோட சேர்ந்து பயணிக்க முடியுமா? 21 வந்து கட்சி அவர்கிட்ட இல்ல சார். இன்னைக்கு கட்சி 100% அவர்கிட்ட தானே இருக்கு. இப்போ அவரோட அடுத்த அல்டிமேட் கோல் என்ன? பொதுச்செயலர் ஆயிட்டார். பொதுச்செயலர் வந்து இந்த ஸ்டேட் எலெக்ஷன் அவர் ஜெயிக்கணும். இந்த ஸ்டேட் எலெக்ஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா அவர் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது பிடிக்குதோ பிடிக்கலையோ பண்ணி தான் ஆகணும். இதுக்கு வந்து பொங்கல் மணிகண்டன் நண்பர் தான், டவுட் கிடையாது. இது ரிலேட் பண்ணுவார். உங்கள் தாட்ஸ் சார் இதில்? இல்லை சார், இது வந்து எடப்பாடியால் நடக்கிற முடிவு எழுதி முடிவுங்க. அதாவது அதிமுக பொறுத்தவரையில் அவருக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அவர் இது எது சரி இல்லை எது தவறாக முடியும் என்பது அவருக்கு தெரியுங்க. இதை தாண்டி எது கருச்சொல்ல சரியாக வராது. கார்த்திகேயன் சார், யுவர் தாட்ஸ்? இல்லை, இதில் பொதுவாக வந்து ஆரம்பத்தில் நண்பர்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்தணும். அந்த ஜாதி வந்து ஒரு தேர்தல் வெற்றியை தீர்மானிக்குது அப்படின்றது தான் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஏதோ ஒரு காரணிகளில் பல காரணிகளில் ஒரு சின்ன காரணியாக இருக்கலாமே ஒழிய, ஐ டோன்ட் திங்க் காஸ்ட் வந்துமே வெற்றியை தீர்மானிக்குது அப்படின்னா ஒரு பெரிய அணிதிரட்டல் ஜாதி ரீதியாக செஞ்சால் வெற்றி பெற்ற முடியும் அப்படின்னா பாமக வந்து தனித்து நின்னப்போ 2016 வந்து எல்லா தொகுதியிலையும் தோக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அவர்கள் வளமாக இருக்க தொகுதிகளில் மட்டுமாவது ஒரு சில எம்எல்ஏக்களையாவது எடுத்திருக்க முடியும். ஆனால் எந்த தொகுதியிலையும் வெற்றி பெறாததுலேருந்தே நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஜாதி தீர்மானிப்பதில் ஓட்டு போடுறது வெற்றிக்கு அது வெற்றி பெற்றாம இருக்கலாம், ஆனால் தோல்விக்கு காரணமா அமைஞ்சிடலாமா? ஒரு காஸ்டோடைய வருத்தமோ இல்லை அதுதான் நான் சொல்றேன். அதெல்லாம் வந்து ஒரு க்ளோஸ் ஃபைட்ல ஏதோ ஒரு சில தொகுதிகளில் வந்து நடக்கலாமே ஒழிய, அது வந்து நீங்க பை அண்ட் லார்ஜ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எல்லா ஃபேக்டர்ஸையும் தாண்டி அது வெற்றி பெறும். அதுக்கு வந்து நீங்க 96 உதாரணமா சொல்லலாம், 91 சொல்லலாம், 2011 சொல்லலாம், பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். டு an extent வந்து 2006 கூட சொல்லலாம். தோ 61 சீட்டு அதிமுக ஜெயிச்சிருந்தாலும் கூட. அப்போ நீங்க அதை வந்து ஜாதியோட சுருக்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அதை தாண்டி என்னன்னா, அந்த முதல்வர் வேட்பாளராக இல்லை ஒரு கூட்டணியோடைய முதல்வர் வேட்பாளராக ஒரு கட்சியோட வேட்பாளராக வந்து நிறுத்தக்கூடிய நபருக்கு அந்த பேன் தமிழ்நாடு அப்பீல் இருக்கணும். அந்த ஜாதியை தாண்டி இல்லை பல மித்த காரணிகளை தாண்டி ஒரு பல்வேறு விஷயங்களை தாண்டி மக்களை வந்து வாக்குச்சாவடிக்கு எனக்கு ஆதரவாக ஈர்த்து கொண்டு வருவதற்கான அந்த மேக்னெட்டிக் பவர் இருக்கணும். அது வந்து முழுமையாக வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றுவிட்டாரா அப்படின்றது வந்து 2019 2021 வச்சுப்போம். 2021 அவர் முதல்வராக முன்னெடுத்திய தேர்தலில் இருந்து தொடர்ந்து வந்து தோல்வி ஒரு பின்னடைவு தான் சந்திக்கிறோம். 21 நம்ம கணக்கா எடுத்துக்கிட்டா அது வந்து ஜெயலலிதாவோட 2006 பெர்ஃபார்மன்ஸோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்.
ஆஃப்டர் 10 years being in power, ஜெயலலிதா 5 வருஷத்துல ஆட்சியில் இருந்து பெற்ற தோல்வியை விட ஒரு 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சிக்கு பிறகு எடப்பாடியோட பெர்ஃபார்மன்ஸை ஸ்டெல்லர் பெர்ஃபார்மன்ஸா பார்க்குறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. நான் வந்து அவர்கள் பெர்ஃபார்மன்ஸை வந்து டிஸ்கிரெடிட் பண்ணல. ஆனா வந்து do you get the magical number of 117 கேள்வி. 117-18 சீட் வருதா அப்படின்றது தான். நீங்க வந்து முதலமைச்சர் ஆகணுமா இல்ல எதிர்க்கட்சி தலைவராக அமரணுமான்றதான் இப்ப கேள்வி. ஓகே, நாங்க வந்து 90 சீட் எடுத்தாலும் வந்து திமுக 2016ல வந்து 90 சீட்டுகள் பக்கம் எடுத்து கூட வந்து பிரதான எதிர்க்கட்சியா, வலுவான எதிர்க்கட்சியா தான் உட்கார முடியும். அந்த நிலைக்கு நீங்க போகணுமான்ற கேள்வி தான் நீங்க இப்போ நம்ம பேசுற வந்து யாருக்கு 118 சீட் கிடைக்க போகுதுன்றதான் கேள்வி. அப்ப அந்த கேள்விக்குள்ள வரும்பொழுது நீங்க என்னை பொறுத்தவரை வந்து பாஜக பார்வையில் ஒரு 20% ஓட்டு வைத்திருக்கக்கூடிய இல்ல பெரும்பான்மையான அதிமுகவை தன்மையப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் சேஃப் பெட். நீங்கள் வாய்ப்பு கிடைத்தது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு, அதே போல வந்து சசிகலா அவர்களுக்கு 2021 ஒரு வாய்ப்பு வந்தது. அவங்களால கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஆனாலும் வந்து அவருக்கு ஒரு அமைப்பாக வந்து தன்னுடைய பலத்தை வந்து நிரூபித்திருக்க முடியும். பெரிய கிராண்ட் ஷோ எல்லாம் பெங்களூர்ல இருந்து வந்து காமிச்சும் கூட தேர்தல் அரசியலிருந்து விலகி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரியா வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதே போல வந்து டிடிவி தினகரனுக்கு அந்த ஆர்கே நகருக்கு அப்புறம் வந்து அவர் பெரிய அளவிற்கு வந்து சோபிக்கவே இல்லை. அப்ப இவர் எல்லோரையும் போது ஒப்பிடும் பொழுது எக்ஸ்பெண்டபிள் பாஜக பார்வையில் டிடிவி தினகரன் தங்களால் வந்து திகார் சிறைக்கு அனுப்பப்பட்டு பாஜகவை வந்து பிரதான எதிரி என்று டிக்ளேர் செய்த டிடிவி தினகரன் இன்று பாஜகவினுடைய ஒரு அங்கமாக போல செயல்படுவதாக இருந்தாலும் சரி, இல்ல ஓபிஎஸ் பாஜக என்ன சொன்னாலும் அதற்கு இணங்கி போகக்கூடியவராக இருந்தாலும் சரி, இல்ல சசிகலா அவர்கள் பாஜக இல்ல ஏதோ ஒரு ஊந்துதலால தேர்தலிருந்தே வந்து நான் வந்து ஓய்வு பெறுகிறேன், அதாவது அந்த தேர்தலில் விடைபெறுகிறேன் என்று சொன்ன 2001 தேர்தலில் சொன்ன சசிகலாவாக இருந்தாலும் சரி, இவர்கள் மூவருமே வந்து பாஜக சொல்வதை எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப அந்த விஷயத்துல வந்து நீங்க வந்து அவர்களை வந்து கடைசியில வந்து என்டிஏல வந்து அகாமடேட் பண்ணிட்டு ஏதோ ஒரு விதத்துல கூட வைத்து வந்து ஒரு கூட்டணியாக வந்து பயணிக்கிறதுல வந்து பாஜக எந்த சிரமமே கிடையாது. அதுதான் கடைசியாக நடக்க போகுது. அதுலதான் திரு நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, திரு ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏல தொடர்கிறார்னு சொல்றதுக்கான அர்த்தமும் அதை அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவர்களே கட்சியில் சேர்க்க முடியாது, இங்க கடைசியில் வந்து கூட்டணியாக வேணாம் வந்து வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றதுல அவருக்கு எந்த மாற்று கருத்து இருக்க போறது இல்லையே. அவருக்கு வந்து ஆனால் அதற்காக வந்து அதிமுக இருப்பவர்கள் எல்லாரும் வந்து ஓபிஎஸ்ஐயோ இல்ல டிடிவி தினகரன் அவர்களையோ மீண்டும் வந்து சட்டமன்றத்தில் வருவதை விரும்புவார்களா அப்படின்ற கேள்விக்கு மட்டும் எந்த உத்தரவாதமும் கிடையாது. டிடிவி தினகரன் மட்டும் அதை பிரியம் பண்ணிட்டு நான் போல அசெம்பிளிக்கு போகல, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காது, ஆனா அந்த அலையன்ஸ்ல நாங்க இருக்க விரும்புறோம் அப்படிங்கிறாரு. சோ அந்த ஓபிஎஸ் என்ன ஃபார்முலா எடுக்க போறாங்க பார்க்கிறோம். அவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக வந்து இவ்வளவு சீக்கிரம் பிரியம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓபிஎஸ் போல வந்து காலம் இருக்கு, அட்லீஸ்ட் டு பி கூட பிளேட் சேஃப். ஓபிஎஸ் அவர்கள் நேத்து அது 21ல நான் கொடுத்த ஆஃபர் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். டிப்ளமேட்டிக்கா பதில் சொல்லிருக்கலாம். பாயிண்ட் டேக்கன். எல்லாரோட இறுதி கருத்தையும் கேட்க வேண்டியது. அவளோட வந்து இயலாமை தான் கேக்குறாரு, அவர் இன்னபிலிட்டியை தான் வந்து வெளிப்படுத்துகிறார் திரு டிடி. அண்டர்ஸ்டுட் சார், அண்டர்ஸ்டுட். நம்ம இதுல புரிஞ்சுக்க முடிகிறது. அண்டர்ஸ்டுட் சார். எல்லாரோட இறுதி கருத்தையும் கேட்க வேண்டி தரணும். திரு நாகராஜ் தொடங்கி நான் வைடர் கேள்வி வச்சிருக்கேன், ரொம்ப சுருக்கமாக என்னோட இறுதி கருத்தையும் பெறணும்னு நினைக்கிறேன். பாமக, தேமுதிக, அமமுக, ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் எந்த பக்கம் உங்க பார்வையில் சுருக்கமா சம பண்ணணும்னா? அதிமுக கூட்டணி பக்கம். எல்லாருமே அதிமுக கூட்டணி பக்கம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடப்பாடி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டா தான் இந்த வாட்டி சிஎம். இதுல ஒவ்வொருத்தரும் ஒரு அணியில் இருக்க வாய்ப்பு இல்லையா? இல்ல, எல்லாரும் விஜய் எல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன் இல்லையா? கிடையாது. பாமக திமுக ஆப்ஷன் இல்லையா? நீங்க வேணா பாருங்க, லாஸ்ட் மினிட்ல இபிஎஸ் will seal deal with everyone. ஏன்னா அந்த முனைப்புல தான் அவர் இருக்கார். 3PS செய்வார் நீங்க. EPS 21லயுமே அவருக்கு இந்த ஆப்ஷன் இருந்தது. 21ல கட்சி ரெண்டா இருந்தது. இன்னைக்கு கட்சி அவர் சுப்ரீமோவா இருக்கிறதுனால அவரோட பொசிஷன் இன்னும் பெட்டரா இருக்கு. சோ அதனால அகாமடேட் பண்ணிடுவார். அதுக்கான வேலைகளும் நடந்துருக்குன்னு, சில வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு, சில வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சுருக்கமா சோமு சார். பாமகவை பொறுத்தளவில் இது திமுக அணியா இல்லை வந்து அந்த அதிமுக அணியா அப்படிங்கிறத வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஒன்று. அடுத்தது தேமுதிகவை வந்து அது நினைக்கலாம் ஒழிய மற்ற கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரும் தெரியல. எல்லார்கிட்ட இருந்தோம் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் தானே? எல்லார்கிட்ட இருந்தோம் ஆஃபர். எந்த நம்பரையும் முக்கியமாக தானே பார்ப்பாங்க இந்த கட்சியில். ஆனால் இவங்க விதிக்கக்கூடிய சில நிபந்தனைகள் அந்த ஆஃபருக்கு ஏற்ற அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு விலைவாசி பேரம் பேசுறதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்போது வேண்டான்னு சொல்லி தள்ளி நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வேணா பாருங்க. எப்படியும் இன்னைக்கு நிறைய அணிகள் நிறைய இருக்குல்ல. இல்லை இருக்கு. இந்த ரெண்டுமே இல்லாமல், அதாவது திமுக அதிமுக ரெண்டுமே இல்லாமல் போகிறதுக்கான இருக்கிறதுலயும் மிக சின்ன அணியில வந்து தேமுதிக சேருவதற்கான ஒரு வாய்ப்பு வேணா பாருங்க. நடக்காது. சின்ன சின்ன இவங்க தலைமையில கூட வரலாம். மற்றபடி விஜய் சேர்க்க மாட்டாரு. அந்த மாதிரி நடுவில் விட்டுருவாங்கிறத சொல்றேன்.
உங்களுடைய இறுதி கருத்து திரு மணிகண்டன். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும், அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும், இந்த நோக்கமுங்க. ஓஹோ. அப்போ இந்த இரண்டில் கடந்த காலத்தில் எடப்பாடியார் ஆட்சி, திரு ஸ்டாலின் ஆட்சி இரண்டையும் ஒப்பிடுகிற போது மக்கள் எடுக்கிற முடிவு ஒரு 15% வாக்குகளை கூடும். நான் அடிக்கடி சொல்கிறேன், நிச்சயமாக ஜென்ரல் பொதுவான வாக்குகளே 15% வாக்கு அதிமுக தானே வருங்க. அதனால் நிச்சயமாக திமுக தோற்கடிக்கப்படும். அதிமுக அதற்கான வியூகத்தை அமைத்து வருதுங்க. இல்லை, அதெல்லாம் நீங்கள் பொதுவாக சொல்கிறது. இந்த ஸ்பெசிஃபிக்கான கேள்வி இல்லை, நீங்கள் சொன்ன கூட்டணி எல்லாருமே எல்லோரும் ஓரில் வருவாங்க. திமுக வீழ்த்துங்கிற நோக்கம், பொதுவான நோக்கம் எல்லோருக்கும் உண்டு. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் எல்லோரும் இணைவுதான் காலத்தின் கட்டாயம் கூட. ஓகே, பார்ப்போம். வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப சுவாரஸ்யமான கருத்து உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படுவது. நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுதான் இந்த தேர்தலில் விடை தெரிய வேண்டிய முக்கியமான கேள்விகள். 2026 மற்றெல்லாம் அணி சேர்க்கையெல்லாம் நடந்துருச்சு. பாமக இந்த பக்கம், தேமுதிக இந்த பக்கம், அமமுக, டிடிவி இவங்கெல்லாம் எப்படி அகாமடேட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலே முக்கியமான கேள்வி. இந்த பேனலில் பெரும்பாலும் அதிமுகவில் வருவாங்கங்கிறாங்க. பட் ஒரு வருஷங்கிறது வந்து இட்ஸ் அ லாங் டைம் இன் பாலிடிக்ஸ். எப்படி இது மாறப்போகுதுங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். வணக்கம்.